Thank you, Pari and team, for trusting me with this character, and Shelly sir, Fatha, Bharat, art director, lyricists, எல்லா singers எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அபி, thank you so much. Costumes ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது and I loved working with you. ரொம்ப கொலாபரேட்டிவாக இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரோஜா மேம், சேத்தன் சார், என்னோட அப்பாவா நடித்த டென்வர் சார், டானா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஐ வுட் லைக் டு ஷேர் அன் அனெக்டோட். நாங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்க போகிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ சிரித்து கைத்தட்டி ரசித்து பார்த்ததை நாங்கள் லைவாக பார்த்தோம். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பேரை வச்சு கூப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கேரக்டர் நேமை வச்சு கூப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ன்றது. அண்ட் சின்னவங்கலேருந்து வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு என்னை படம் முடிச்சதுக்கப்புறம் மேஜிக்னு கூப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. 2 குட்டி குழந்தைங்க, ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு 6-7 வயசு இருக்கும். ஒரு பொண்ணு ஓடி வந்து ஹாய் மேஜிக், யூ ரியலி லுக் மேஜிக்கல் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னால். அப்புறம் திருப்பி நான் பேசிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு குழந்தை வந்து பாய் மேஜிக், ஐம் கோயிங் ஹோம் அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது. அண்ட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, என்ன நீங்கள் ஆங்கிலோ இண்டியனாக இருந்துட்டு இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்தையும் அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்தாங்க. கோபி அண்ணாக்கு, சேத்தன் சாருக்கு எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ், அண்ட் பாரியோட அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இது எல்லாத்துக்குமே ஆரம்பமாக இருந்த ப்ரெசன்ட் மீடியா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ப்ரெஷ் ஷோ முடித்த உடனே நீங்கள் எல்லாருமே போய் நீங்கள் எழுதின ஆர்டிகல்ஸ் நான் படித்தேன். அண்ட் உங்களோட ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே நான் ஒன்று விடாமல் பார்த்தேன். படத்தை பற்றியும் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் பற்றியும் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. நீங்கள் எழுதினது, நீங்கள் பேசினது எல்லாமே தான் டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக். அது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே நிறைய ப்ரெசன்ட் மீடியா எல்லாருமே நிறைய பேர் இதில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்க்கு நான் தலை வணங்குறேன். அண்ட் இந்த வாரம் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே தியேட்டரில் வந்துட்டு நிறைய டிக்கெட்ஸ் போச்சுன்றது பார்க்கும்போது இந்த வாட்டி என்னோட போன வாரம் நான் யூஸ் பண்ண ஆப்ஸ்லேயே மோஸ்ட் யூஸ்ட் ஆப் வந்து புக் மை ஷோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. எல்லா ஷோஸுமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. அது பார்க்கும்போதே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இப்போது ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன். ரொம்ப 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 சந்தோஷம். இந்த வாரமும் ப்ரெசன்ட் மீடியா உங்களோட எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்கள் படத்துக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். எல்லாரோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றது கிடையாது. ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் ஒரு படம் வந்து இது மக்கள்கிட்ட போய் சேரும்போது வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தங்களோட எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு அந்த படத்தோட ஒரு நலன் மட்டுமே கருதி நிறைய என்கிட்ட வேற சொன்னாலும் அவங்களுடைய விமர்சனங்களும் எழுத்துக்களும் வேற மாதிரி இருந்த இந்த படத்துக்கு முதல் உதவியா இருந்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னது தான். நான் தியேட்டருக்கு போகும்போதெல்லாம் எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தது, நான் வந்து ஜமாக்காக தான் வந்தோம் அப்படின்னாங்க. நான் அந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி பெரிய வரவேற்பு இல்லைனாலும் என்னோட டீம் கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டே இருப்பேன், அந்த படம் வந்து ஒரு நாளும் க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது. அதில் எந்த விதத்துலையுமே எனக்கு வந்து சந்தேகமே இல்லை. ஜமாவுக்கு நன்றி, ஜமாவோட ப்ரொடியூசர்ஸுக்கு நன்றி. அவங்களுக்கு இந்த நேரத்தில் இது பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த நேரத்தில் விஜய் சேதுபதி சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நான் கதை சொன்னப்போ அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அவர் வந்து இந்த டைமில், இப்போ உன்னோட கரியரில் இந்த டைமில் வந்து $1 மில்லியன் நீ படம் பண்ணுறது வந்து ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து உத்வேகப்படுத்தி யுவராஜ் ப்ரோகிட்டையும் பேசி அமைச்ச விஜய் சேதுபதி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ், யுவராஜ் கணேசன் ப்ரோ, இந்த கதையை வந்து அவர் சொன்ன மாதிரி ஆரம்ப புள்ளியிலேருந்து நான் எல்லாருக்குமே இந்த நம்ம சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா லைஃப்பில் ஜெயிக்கிற எல்லாருக்குமே கனாப்படத்தில் ஒரு டைலாக் மாதிரி பிடிவாதம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோன்னா அந்த நினைப்பு மேலே மிகப்பெரிய பிடிவாதம் நமக்குலாம் இருக்கணும். அப்படி வந்து பல விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் இருந்துமே நான் பிடிவாதமாக இந்த படத்துக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோடு தான் இருந்தேன். அதை வந்து அந்த 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 பாயிண்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பின யுவராஜ் ப்ரோவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே கிளை விஷயங்கள் தான். அவர் வச்ச நம்பிக்கை தான்
இந்த படத்தோட தொடக்கத்துக்கும் இந்த படம் இன்னைக்கு சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணமும் அந்த ஒரு விஷயம் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு ஏன் வந்து யுவராஜ் ப்ரோக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு சில நன்றிகளை சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு 2 படத்துலையுமே ஜமாலியும் சரி இதுலேயுமே சரி என்ன விஷயம் வந்து பொதுவாக நடந்தது அப்படின்னா, நம்மளோட எழுத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து முழுசாக நம்புறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு இயக்குனருக்கு வந்து கிடைக்கிற வரமாக தான் நான் நினைக்கிறேன். என்னோட ஜம்மா ப்ரொடியூசர்ஸும் அப்படிதான். ஒரே ஒரு வார்த்தை கூட நான் என்ன எழுதணும் அதை வந்து மாற்றணும், இந்த சீனை மாற்றணும், இந்த டைலாகை மாற்றணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லாமல் முழுக்க முழுக்க வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு ஒரு ஆர்ட் ஃபிலிம். ஸோ அதை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கு, இதில் மாற்ற வேணாம் அப்படின்னு நினைக்கிறது ஓகே. பட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வரும்போது இதில் எல்லாருக்குமான சே இருக்கும். நம்ம எப்படி ஒரு திரைப்படங்களை ரசிக்கிறோமோ, ஒரு காதல் காட்சிகள் எழுதுறோமோ, ஒரு நகைச்சுவை காட்சிகள் எழுதுறோமோ, அந்த மாதிரி எல்லாருக்குமானது இருக்கும். என்னோட அதிக சென்சிபிலிட்டி இருக்க ஆட்கள் வந்து யுவராஜ் ப்ரோ. ஆனால் அப்படி இருந்தும் இந்த கதையில் ஒரே ஒரு டைலாகோ ஒரே ஒரு சின்ன சீனோ கூட இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி எழுதலாம், இந்த சீன் இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் எழுத்த நம்பினது இருக்குல்ல, அது வந்து அதுக்கு நான் வந்து யுவராஜ் ப்ரோக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஒரு படம் பண்ண போற எல்லா இயக்குநர்களுக்கும் தெரியும் இது எவ்வளோ பெரிய பயங்கர கிரேட்ஃபுல்லான விஷயம்னு. நான் அப்படி ஒரு விஷனை சப்போர்ட் பண்றதுக்காக தேங்க்யூ யுவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கதையை எழுதி முடிக்கிறோம். நம்ம இயக்குநர்களுக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். வந்து நம்ம ஒரு காஸ்டிங் சொல்லுவோம். ஏன்னா இவங்க வேற ஒரு ஆப்ஷன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி இருக்குன்னா இல்லை நான் அவரை யோசிச்சு தான் எழுதுனேன், அவர் இல்லாமல் இந்த கேரக்டர் பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம ஒரு பயங்கர இதில் இருப்போம். அப்படி நம்ம இந்த கேரக்டருக்கு இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னப்ப அந்த விஷன்லையுமே ஒரு சில வந்துலாம் இப்போ எனக்குன்னு ஒரு சில பட்ஜெட் தான் வந்து ஒதுக்க முடியும் இந்த அன்பேடான ஆஃப்டர் ஜமா. அப்படி இருந்து பட்ஜெட்டை மீறி போனால் கூட ஒரு சில விஷயங்களை காஸ்டிங்லேயுமே வந்து அதில் இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் என்ன உங்களோட லாஸ்ட் ஆப்ஷன் வந்து முடிவு நாங்கள் ஆப்ஷன் சொல்லலாம், ஆனால் முடிவு வந்து உங்களோட தான் இருக்கணும் அப்படின்றதுலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த யுவராஜ் ப்ரோக்கு இந்த மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஹீரோயின் ஆப்ஷன்ஸ் வரும்போது எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் தேடினோம், இது பண்ணோம். லாஸ்ட்டாக வந்து அவங்க ஆடிஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ சொன்னப்பையும் அப்படிதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க கடைசி நேரத்தில் பூஜைக்கு முன்னாடி தான் வந்து ஓகே ஆனாங்க. இன்னைக்கு வேற யாருன்னா இந்த கேரக்டர் பண்ணியிருக்க முடியுமா, இவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னே தெரியல. அப்படி இருந்தவங்க லாஸ்ட் மினிட்ல வந்தப்போ அந்த சப்போர்ட்டிவுமே வந்து யுவராஜ் ப்ரோ வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டாக எனக்காக வந்து அது பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வரும்போது டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்கணும். முதல்ல விஷுவலாக வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஓகே இவன் வந்து லீட் கேரக்டர் அப்படிங்கிறத நம்பணும். அப்படி ரொம்ப வந்து பயங்கர எங்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப அழகாக காமிச்ச ஷெல்லி ப்ரோக்கு மிகப்பெரிய நன்றிகள். அவரை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயத்த சொல்லுவாருன்னு நினச்சேன், போன வாட்டி என்கிட்ட சொன்னார். ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு விட்டேன். நீங்கள் முதல் 2 நாள் ஜாலியாக இருந்தீங்க, ஓகே அதுக்கப்புறம் மாறிடுவார்னு பார்த்தேன். அப்புறம் 4 நாள் பார்த்தா திரும்ப ஜாலியாக இருக்காரு. படம் 35ஆவது நாள் ஷூட்டு போகும்போது ஜாலியாகவே இருக்காரு. யாரா நான் சீரியஸாகவே இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணாருன்னு சொன்னேன். அப்போ அவர் எவ்வளோ வந்து இது என்னால் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து ஃபிலிம் மேக்கிங் பண்ண முடியாது, ரொம்ப ஜாலியான அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். உங்களை எதனா அப்படி அந்த ப்ராசஸில் டார்ச்சர் பண்ணியிருந்தேன், மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்கறது எல்லா டெக்னீஷியன்ஸ் கிட்டேயும் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக மோகன்ராஜன் பார்க்குறாரு. அவரெல்லாம் வந்து அண்ணே ஃபோன் பண்ணி அண்ணே தக்கல்ல அவசரமாக ஒரு லிரிக்ஸ் எழுதணும்னே அப்படின்னு சொல்லுவேன். என்ன தக்கல்ல புரியல, உடனே வேணும்னே ஒன்று வரும். அப்படி என்ன இருந்தாலுமே வந்து உட்காந்து 10-15 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் வந்து ஒரு சில பாடல்கள் வெட்டிங் பெல்ஸ்லாம் அப்படி தான் எழுதணும். நிறைய டார்ச்சர் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. பாக்கியனுக்கும் அதே தான், முத்தமிழனுக்கும் அதே தான். லிரிக்ஸாக வரும்போது நிறைய விஷயங்கள் இருந்தது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நான் கொஞ்சம் கடைசி நேரத்தில் போனால் எனக்கு கொஞ்சம் படபடப்பாயிடும். அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே ஒரு சில விஷயங்களை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் லாஸ்ட் மினிட்ல ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கே ரொம்ப படபடப்பாயிடும். அதில் என்ன பண்ணுறோம், என்ன ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னே தெரியாது. அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் ரொம்ப காமாக இருந்தது. முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தா ஆகட்டும், பரத் ப்ரோ ஆகட்டும். பரத் ப்ரோவெல்லாம் என்னென்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ எல்லா வகையான டார்ச்சருமே கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பொறுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஐயா. கவுண்டமணி தான் நம்ம 2 பேருக்கு நடுவில் சண்டை வராமல் காப்பாற்றினாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த காமெடியில் நம்ம 2 பேரும் பேசிக்கலன்னா கண்டிப்பாக அடிச்சு புரண்டு இருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்திருக்கோம். ரொம்ப 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 நன்றி பரத் ப்ரோ. ஏன்னா மியூசிக் வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இந்த படத்துக்காக சொன்னேன். இது வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு நாங்கள் ஆரம்பத்திலே வந்து சொன்னோம். இது சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த படம் ஒரு ராயபுரத்து லாலா லேண்ட் அப்படின்னு மேயாதமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு பெரம்பூரின் லாலா லேண்ட். ஃபுல்லாக பாட்டு தான். தியாகராஜ பாகவதற்கு அடுத்து அதிகப்படியான பாட்டு நம்ம தான் வச்சு இது பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு வெரைட்டியாக ரொம்ப அழகாக சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. வேற எந்த டெக்னீஷியன்ஸ் அபி, தேங்க்யூ அபி. ஜமால இருந்து நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. எனக்கு வந்து அபிகிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா,
இப்போ நான் ஜமாலேருந்து ஒர்க் பண்ணுறேன், இதுக்குமே எனக்கு இது வந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி வரும்போது எனக்கு வந்து ஒரு சில பேர் வந்து இவங்க தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இது பண்ணி இவங்கள நம்ம ஜாஸ்தி கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் என்னை தவிர எல்லாரையுமே சூப்பராக அபி வந்து கேர் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ அபி. அபிகிட்ட அது பிடிச்ச நல்ல விஷயமா தான் சொல்கிறேன் அபி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வேற டெக்னீஷியன்ஸ் எல்லாம், போஸ்டர் டிசைனர் அவருக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லா போஸ்டர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. கௌஷிக் டிஐ, அதுக்கப்புறம் எடிட்டர் எடிட்டர் பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி என்னோட நண்பன், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், என்னோட எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லையும் பார்த்தாவோட இது இருக்கும். பார்த்தாவுமே நாங்கள் ஜமாக்கு ஒர்க் பண்ண ஸ்டைல் வேறு, இதுக்கு ஒர்க் பண்ண ஸ்டைல் வேறு, ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருந்தது. பட் இது அதுக்கும் என்னோட சேர்த்து பார்த்தாவும் இந்த விஷயத்துக்கு, இந்த ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகிட்டதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் பார்த்தா. அப்புறம் என் தலைவன் மகேந்திரன். இந்த ரொம்ப இப்போ எதனா ஷூட்டிங் வந்து எப்படி மழை வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா, மழையை ரொம்ப ரேராக ஷூட்டிங்கில் பார்ப்போமோ அந்த மாதிரி என் தலைவனையும் ரேராக தான் பார்ப்போம். எப்போனா தான் வருவார். ஆனால் கலக்கலாக முக்கியமான இடங்கள் என்னன்னா, ஏன் எப்போனா ஒரு வாட்டி பார்க்கணுன்றத தப்பாக சொல்லலை, எல்லாத்தையுமே ப்ரீ ஒர்க்காக பண்ணி ஒரு இடத்த ரெடி பண்ணுறது அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து அவர் ரொம்ப பயங்கர கேஷுவலான ஆள். நானே கொஞ்சம் இதான இவராக லாஸ்ட் மினிட்டோட உச்சம் அவர். என்னத்துல இந்த வடிவேல் சொல்லுவாருங்க, அண்ணே பஸ் நின்றுச்சுனே நிக்கட்டும்டா, பஸ் போது அண்ணே போட்டேன்டா, அந்த மாதிரி தலைவா நாளைக்கு ஷூட்டிங் தலைவா இருக்கட்டும் தலைவா, ஐயோ ஷூட்டிங் இன்னும் 1 மணி நேரத்துல இருக்கட்டும் தலைவா அப்படின்னு அப்பதான் பூ கழுத்துல மாட்டிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு ஜாலியா. ஆனா வந்து ஒரு பிரேமா வரும்போது ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா எல்லா விஷயங்களும், முக்கியமா அந்த வீட்டை வந்து அவர் பெயிண்ட் பண்ண விதம், அது ஆர்ட் ப்ராப்பர்ட்டி செட் பண்ண விதம், நிறைய அதெல்லாம் வந்து ஆத்தென்டிக்கா இருக்கணும்னு ஏரியால இருந்தே நிறைய விஷயங்கள்லாம் வாங்கி அவர்கிட்ட கொடுத்தோம். 1-2 எடுத்துட்டு போயிட்டீங்களா, எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க தலைவா. ரொம்ப சூப்பரான ஒர்க்கர் மகேந்திரன், ரொம்ப ஜாலியான பர்சனும் கூட. ஸோ அதனால மிகப்பெரிய நன்றிகள் தலைவா. போனதுலேயே உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் டிஐ பண்ண கௌஷிக், விஎஃப்எக்ஸ் பண்ண கௌஷிக்கோட ஒர்க்கை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ரூம்குள்ளெல்லாம் போய் உட்கார்றது. நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியல அந்த ரூம்லாம். ராத்திரி பகலும் ஷெல்லி ப்ரோவும் அவரும் இது பண்ணி இதை ஒரு வேறு லெவலில் இந்த ஒர்க்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ண ஸ்ரீ, அப்புறம் ஆனந்த், 2 பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. அவங்களுமே திரும்ப இதை பண்ணி கொடு, பட்டர்ஃப்ளை எல்லாம் வச்சு உயிர் எடுத்துட்டோம். அவங்கள என்னென்ன பண்ண முடியும், பட்டர்ஃப்ளை ஏற்று இறக்கு குறைச்சி இது பண்ணு, வேகமாக பறக்க விடு, பொறுமையாக பறக்க விடுன்னு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். பட் ஸ்வீட்டாக வந்து அவங்க எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு மிகப்பெரிய நன்றிகள் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக என்னோட நடிகர்கள் எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் சேத்தன் சார், ஜமாலிருந்து என்னை நம்பி நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே வந்து பண்ணக்கூடிய, என்னை நம்பி வரக்கூடிய ஒருத்தர். அவருக்கு வந்து எப்படி ஜமால ஒரு வேற ஒரு ஷேட் இருந்துச்சோ இதில் வேற ஒரு ஷேட் இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையாக சொன்னேன். அதை இன்னைக்கு தேட்டர்ஸில் எல்லாரும் ரசிக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் கோபி ப்ரோ, அவருமே அப்படிதான். கோபி ப்ரோலாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பிலீவ் பண்ணேன், இது கண்டிப்பாக பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்றது. அது இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே கோபி ப்ரோ ரிசீவ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரோஜா மேம் வந்து இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த சின்ன டீமுக்கு அவங்க உள்ளே வந்ததுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எங்களுக்கு பலமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரம்யா வந்து இவந்தோ நாங்கள் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க உள்ளே வந்தாலும் இந்த படத்துக்கு அவங்க போட்ட உழைப்புன்றது வந்து பயங்கரமான ஒரு உழைப்பு. ப்ரோ சொன்ன மாதிரி தான், அவ்வளோ டெடிக்கேட்டடாக எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த ஷூட்டையும் வந்து அவ்வளோ இதுவாக வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பிரசன்ன போன வாட்டி வரும்போது கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து அன்பே மேஜிக்னு வைக்காம அன்பே டயனா நினச்சிங்க அப்படின்னு. அன்பே மேஜிக்னு வச்சிருந்தா படத்தில் அந்த மேஜிக்குங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போய் சேராமல் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய வாட்டியை திரும்ப திரும்ப கேட்டு வேறு மாதிரியாக இருக்கும். அது படத்தில் மட்டும் வர்றதுனால தான் அந்த மேஜிக் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இது பண்ணிச்சு. ஏன்னா முதல்ல இந்த கதை எழுதும்போதே இந்த மேஜிக் அப்படிங்கிற இந்த வார்த்தை பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படின்றத நான் நம்பினேன். ஏன்னா அதுக்கு 3 பேருக்கு மேஜிக் டேனா கொன்சால்வஸ்னுக்கு என்னோட வச்சிருக்கலாம். ஏன் மேஜிக்னு வச்சுன்னா அது பயங்கரமாக மேஜிக்லாம் ஒர்க் ஆகும்னு நினச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம் வந்து நான் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சாகணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் கோ டைரக்டர்ஸ் ராகேஷ் ஆகட்டும், ராகுல். இப்போ ராகுல்லாம் வந்து எனக்கும் ப்ரொடக்ஷனுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜாக இருந்தார் ராகுல். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் போயிட்டு பேசுறது இல்லாமல் பவராக போய் ஒரு சில விஷயங்களை வந்து பேசும்போது எனக்கான பேர்டன் வந்து நிறைய இடங்களில் குறைஞ்சது. ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்த ராகுலுக்கு மிகப்பெரிய நன்றி. ராகேஷ் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பையன், எனக்கு ரொம்ப பயங்கரமாக செட் ஆகக்கூடிய ராகேஷ்க்கும் மிகப்பெரிய நன்றிகள். பிரசாந்த், தினேஷ், கோச், இவங்க எல்லாருக்குமே என்ன டைரக்ஷன் டீம் மற்ற யாருன்னா விட்டனான்னு தெரியல. ராஜன்,
எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள். ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண மதன் அவருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் ஒருத்தரை பற்றி சொல்லி ஆகணும், பாபா மணி. நான் எல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வரும்போது நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ் இருந்தது. லைவ் லொக்கேஷன்ஸ் வரும்போது ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க்கு தான். ஏன்னா நம்ம சொல்லிடுறோம் நம்ம வந்து இந்த லொக்கேஷன் எடுக்கணும் அந்த லொக்கேஷன் எடுக்கணும்னு, அது ஒன்னொன்னுத்தையும் பேசி பர்மிஷன் வாங்கி அதுக்கான இதை பண்ணி எல்லாம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒர்க்கு. இது வந்து இந்த பேர்டனை நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஜாஸ்தி கொடுக்காம பாபா மணியே அந்த ஏரியாக்காரர் அப்படின்றதுனால எல்லா லொக்கேஷனுக்கும் போயிட்டு ஒரு லொக்கேஷனாக போயிட்டு பேசி அதுக்கான அமௌண்ட் என்னன்றதை பேசி அதுக்கான லெட்டர் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இது பண்ணி நாங்கள் முடிச்சு அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஃபைனலாக வந்து அதை பேசுறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக எங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களையுமே பேர்டன் பண்ணாமல். ஏன்னா மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா கிரியேட்டிவ் ப்ராசஸில் நிறைய விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பார்த்து டேக் கேர் பண்ணிக்கிட்ட பாபா மணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, எல்லாமே பயங்கரமாக பண்ணிங்க. அதுக்கு வந்து வெங்கட் வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில நட்புகளை பார்க்கும்போது நமக்கே வந்து பயங்கர பொறாமையாக இருக்கும், சார் வாழ்க்கையில் நமக்கு இப்படிலாம் ஒரு நட்பு வந்து கிடைக்கலையே அப்படின்னு. அப்படி ஒரு நட்பாக தான் நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து வெங்கட் ரம்யாக்கான ஒரு நட்பு தான் இந்த படத்தில் வந்து நான் அவ்வளோ பார்த்து இது பண்ணேன். ஏன்னா மற்ற எல்லாருக்குமே இது வந்து பாரியோட படம், ஆனால் வெங்கட்டுக்கு மட்டும் இது ரம்யாவோட படமா அவ்வளோ ஸ்பெஷலாக அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப அழகாக பண்ணாது வெங்கட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகள். எல்லாமே எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட முதற்கொண்டு எதனா ஒரு போஸ்ட்டோ எதனா ஒரு வீடியோவோ இதெல்லாம் இப்படி போது வெங்கட் அப்படி போது வெங்கட்னா எந்த டைமாக இருந்தாலுமே அதை பார்த்து பண்ணி கொடுத்தாரு. தியேட்டர் விசிட்ஸ்லையுமே அப்படிதான் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப அழகாக பண்ண வெங்கட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. தலைவர் PRO யுவராஜ் அவருமே அப்படிதான் எந்த விஷயமா இருந்தாலுமே ரொம்ப அழகாக வந்து எவ்வளோ நேரமாக இருந்தாலும் நம்ம எந்த டைமில் கால் பண்ணாலும் அவர் வந்து பார்த்து சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ப்ரெஸ் மீட் ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அவர் தலைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒருத்தருக்கு வந்து நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து யுவராஜ் ப்ரோகிட்டையும் அவர் சாஜன் கிட்டே கதை சொல்லி முடிச்சதுலேருந்து யுவராஜ் ப்ரோ வந்து ப்ரோ எந்த விஷயங்களாக இருந்தாலுமே இவர் நரேனை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, நரேன் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருப்பார் அப்படின்னு வந்து யுவராஜ் ப்ரோ சொன்னார். அந்த சமயத்துலேருந்து பாவம் அந்த மனுஷனை போட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேன். எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு செலெக்ஷன்லேருந்து அதுக்கான பட்ஜெட்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து அவரை போட்டு நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஐயா மன்னிச்சிருங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எல்லா ஒர்க்கையும் ரொம்ப நீட்டாக இன்னைக்கு வரைக்கும் அது எதனா ஒரு பிரச்சனைனா அதுக்கு அவர் கால் பண்ணோம்னா ரொம்ப அழகாக எனக்காக பண்ணி கொடுத்த நரேன் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் ப்ரோ, அப்புறம் இவங்க நியோ கேசல் சத்யா மேம், அதுக்கப்புறம் இரா சரவணன் சார் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிகப்பெரிய அன்பு பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர ஒரு நல்ல உள்ளத்தை நான் வந்து இந்த படம் மூலமாக சந்திச்சிருக்கேன்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் மட்டுமே இல்லை, நம்ம குடும்பமும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு மாயாண்டி குடும்பத்தாருக்கு அடுத்து பயங்கர பாசமான குடும்பம்னா அவங்க குடும்பம் தான் நினைக்கிறேன். கலாக்கா ஆகட்டும், அவர் மணி ஆகட்டும், அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப வந்து ஒரு அன்பான ஒருத்தங்களா இருந்தாங்க. அப்படி இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சத்யா மேமும் அப்படிதான், கரிகாலன் சாரும் அப்படிதான். அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்தாலும் இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டரில் ஒரு வெற்றி படமாக சாத்தியமாக்கி இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்குமே நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் கூட்டமாக தியேட்டருக்கு வந்ததும் நீங்கள் சிரித்ததும் என்னோட லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு இமேஜ். எப்படி வந்து சுதர்ஷன் சொன்ன மாதிரி ஜமாவோட கடைசி 30 நிமிடங்கள்ல இருந்த அந்த அமைதி வந்து என்னை பயமாக ஒரு ஹார்ன் பண்ணிச்சு, எங்கே ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு. ஆனால் இந்த அமைதி வந்து இந்த அமைதி இல்லாமல் இந்த கைத்தட்டல் அந்த சிரிப்பு அலன்றது வந்து என்னோட எழுத்தை வந்து அவ்வளோ விதத்தில் வந்து முழுமையடை செஞ்சுருக்கு. அதனால் தொடர்ந்து இன்னமும் இந்த படம் இப்போ ஜனநாயகன் அந்த அலைக்கு அப்புறமும் இப்போ வந்து ஸ்க்ரீன்ஸு தியேட்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஒரு ரன் இருக்க போது. கண்டிப்பாக இந்த படத்தை நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. இனிமேல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீக்லேருந்து நிறைய ஷோஸ் வருது, கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்த்து எங்கள் டீமை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக இது அனைத்தையும் சாத்தியமாக்கிய யுவராஜ் ப்ரோக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அன்பே டயானா இந்த படம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இதை பற்றி ரொம்ப எந்த இடத்துலையும் வந்து கம்மியாக இல்லாமல் அதில் உள்ளதை உள்ளபடியே
மனசு கோணாமல் எழுதின பத்திரிகையாளர் அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம், நன்றி. ஏன்னா சும்மா எழுதி ஒரு படத்தை நீங்கள் நினச்சா வந்து இது என்ன அப்படி சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியும். ரொம்ப எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் உங்களால் ஸ்கிப் பண்ணிட முடியும். ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதில் கருத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரே பவர் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக இது வந்து எனக்கு நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷாக சொல்லணும்னா வந்து நான் சும்மா சொன்னேன், இது முடிஞ்சால் என்ன கொஞ்சம் 2 வார்த்தை சேர்த்து எழுதுங்கன்னு. அது சொன்னதில் கொஞ்சம் கூட குறையாம ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த எங்களை வந்து இந்த டிவிக்கு அந்த ஃபோனில் இருந்து அவர் சொன்ன மாதிரி ஃபோனில் இருந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தா பரவாயில்ல, எங்களை மாதிரி நிறைய பேர் இந்த பத்திரிகை சைடு இருந்தே அவ்வளோ பேர் எதிர்பார்த்துருக்காங்கன்றது வந்து எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இன்டர்நெட், இந்த எக்ஸு அது இது இதுலலாம் நம்ம மக்கள் எழுதுவாங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சோசியல் மீடியா நண்பர்கள் அவங்களுக்கும் வந்து பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அந்த சோசியல் மீடியான்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு சினிமாவே இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்டு அன்பே டயனா பற்றி சொல்லணும்னா வந்து அவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே இருந்தாப்புல சின்ன படம், சின்ன படம்லாம் கிடையாது. நான் சென்னையில் எங்கே போனாலும் அன்பே டயனுக்கான ஒரு போஸ்டர் கூட நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணமான யுவராஜ் ப்ரோ. அதாவது ஒரு படத்தை வந்து எடுத்துடலாம், ஆனால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்றது வந்து எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தான் இன்னைக்கு ஆயிடுச்சு. அந்த ஆர்ட் வந்து எவ்வளோ பேருக்கு சூப்பராக அது பண்ண முடியும்னு தெரில. ஆனால் அவர் வந்து நான் குட் நைட்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் போய் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து நாங்கள் ஃபேமிலியாக போய், ஏன்னா நாங்கள் எங்கள் ஊர் சைடு இருந்து நாங்கள் அப்படி போய் ஃபேமிலியாக பார்க்குறதுலாம் அப்படி போய் பார்த்துட மாட்டோம். ஒன்று அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், அது இருக்கணும். அதை வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லாமல் எந்த பக்கம் போனாலும் நான் என் வீட்டில் அப்படியே காமிச்சிட்டே அங்கே ஒரு போஸ்டர் பாரு, நான் நிற்கிறேன் பாருன்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்டு டேரக்டர் ப்ரோ வந்து அவர் எழுதினாரு, நான் நடிச்சேன்லாம் சொல்லக்கூடாது, நான் சும்மா போய் அவர் சொன்னதை நான் திருப்பி பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். முழுக்க 100% இந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான் போய் சேரணும். டைரக்டர் பாரி இளவழகன். ஏன்னா அந்த ரூட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நாங்களாம் வந்து இந்த யூடியூப்னு ஒரு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியாச்சும் ஒன்று கையில் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த டேரெக்டாக சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்கன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கடலில் போய் நீச்சல் அடித்தே மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இல்லை நீ சிரிச்சாலும் அதுதான் உண்மை. அதனால தான் எனக்கு அவங்க அந்த மாதிரி ஆத்தென்டிக்காக சினிமாவுக்குன்னு வெறி பிடிச்சி சண்டை போட்டு வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கும். அப்புறம் ஹேட்ஸ் ஆஃப் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அது ஏற்கனவே அன்னைக்கு சசி என்ன சொல்லிட்டாரு வேற, என்னடா உட்காந்து எழுதிட்டு வந்துட்டீங்க, ஆளாளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, அதனால நீங்கள் தேங்க்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மற்றபடி இந்த படத்துல இருந்து அவுட்கம்னா எப்படி சினிமாவுக்கு வந்து அவர் முன்னாடி சொல்லி எப்படி பார்க்கணும், எந்த சைடு அந்த இது நிறைய அந்த நீக்கு போக்கு கற்றுக்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு அவ்வளோதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த படத்துக்கு ப்ரோ நீங்கள் மூலம் எனக்கு கூப்பிடுங்க ப்ரோ. அது மாதிரி அவரை தான் டேட்டு கொடுன்ட்டு இருந்தார். அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் வர்றேன் ப்ரோ, நான் ரெடி தான், டேட்லாம் இருக்குது, நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கேன். 5 படம்னு ஒரு யார் 5 படம் கிளப்பி விட்டது யார் 5 படம்லாம் இல்லை. அடுத்து ஒரு படம் அது கூடிய விரைவில் அந்த அறிவிப்பும் வரும். நான் அது வர்றப்போ நான் வந்து பேசுகிறேன். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. படத்தோட தியேட்டரிக்கல் ரன் முடிச்சு அதோட தேங்க்ஸ் கிவிங் மீட் நடக்குதுன்றது ஒரு சம்பிரதாயமா இல்லாமல் இது ஒரு உண்மையான ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட். அதுதான் நான் என் டீமோடையும் பகிர்ந்துக்கிட்டேன். ஒரு உண்மையான தேங்க்ஸ் கிவிங் மீட். முதலே சொன்ன மாதிரி தான், நன்றின்றது என்றைக்குமே இருக்கும். அது நாங்கள் அந்த லான்ச் மேடையிலையுமே சொன்னோம், ட்ரெய்லர் லான்ச்லையுமே. இப்பயுமே நான் அதே தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் இதில் நடித்தவங்க நிறைய பேரை நான் வந்து இப்போ பார்த்ததில்ல, என்ன எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நான் நிறையா ஸ்கோர் பண்ணும்போது அவங்களை என்னோட ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், அப்புறம் தியேட்டரில் பார்த்தேன். அவங்க எல்லா ஃபேஸஸும் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணீங்க. உங்களுக்கு கொடுத்த எல்லா ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் செம்மையாக இருந்துச்சு. பார்த்தா, ஷெல்லி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக பாரி, $1 million ஸ்டுடியோஸ், இவங்க எல்லாரும் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என் கூட பணியாற்றின லிரிசிஸ்ட் முத்தமிழ் மோகன்ராஜன் ஐயா, அப்புறமா பாக்கியம் சங்கர் ஐயா, இவங்க எல்லாருக்கும் நன்றி. பாரி முக்கியமாக இன்னொரு லிரிசிஸ்டாகவும் இந்த படத்தில் அவருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் ஒர்க் பண்ணது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த கதையாக வந்து ஒரு ரொம்ப ரெவல்யூஷனரியான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபன்னாக வந்து எடுத்துகிட்டு போனதுக்கு பாரிக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கள். அதே சமயத்தில் பாரியோட படம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஜமாவும் சரி இதுவும் சரி அவங்களோட
ஃபீமேல் கேரக்டர்ஸோட பயங்கர டெப்த்து பயங்கரமாக இருக்கும், ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் இருக்கும். ஸோ ஜமாலியும் அப்படி தான் இருக்கும் அந்த ஹீரோயினுக்கு. இதுலேயுமே மேஜிக் ரம்யாக்கான ரோலும் செம்மையாக எழுதப்பட்டிருந்துச்சு. அவங்க பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தீங்க. அண்டு முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோட ஒர்க்கை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஒரு ரிவ்யூலையும் வந்து படம் நல்லா இருக்குன்றதை தாண்டி மியூசிக் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கூட ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ், சவுண்ட் வைப் ஸ்டுடியோஸ், 20dB ஸ்டுடியோஸ், எல்லா இன்ஜினியர்ஸ், எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி சார். டிஸ்ட்ரிபியூட்டர் சார் சொன்னார் படம் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு, அது ரொம்ப சந்தோஷம். ஷோஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொன்னாங்க, அதுவும் ரொம்ப ஹாப்பி. எல்லாரோட கான்ட்ரிபியூஷனால தான் படம் நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றி. இந்த நன்றி தெரிவிக்கிற இடத்துல என்னோட டீமை மறுபடியும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கிறேன். இவங்க இல்லைன்னா அந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. தொடர்ந்து நான் நிறைய ஸ்டேஜில் கூட பேசலாம், இவங்களுக்கான மேடைகள் அமையறதில்லை. ஸோ இந்த இடத்துல நான் பேசுறதை விட அவங்க பேசினா கொஞ்சம் பெட்டராகும்னு நினைக்கிறேன்.